அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கொரியன் ஸ்டைல் மேகி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு 2 மேகி பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதில் இருக்க நூடுல்ஸை மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஜில் தண்ணியே ஊற்றி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து இந்த நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை வெட்டி போட்டுக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். சோயா சாஸ் ஃப்ளேவர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஓரிகானோ கொஞ்சோன்னு போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அது கொஞ்சோன்னு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ண வச்சுட்டு மேகி மசாலா இருக்குல்ல, அந்த 2 பாக்கெட் மேகி மசாலாவையும் பிரித்து கொட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை நல்லா ஹீட்டான ஆயில் எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்தோம்னா இந்த நூடுல்ஸ் அதை வந்து இதில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே கொரியன் ஸ்டைல் மேகி ரெடி ஆயிரும். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கார்னிஷுக்காக வேண்டி ஒரு ஆஃப் பாயில் வச்சுட்டு எள்ளு தூவிக்கிட்டேன் மேலே. இது ஒரு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.